நம்ம எல்லாத்துக்கும் சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தில் வர ஜெனிலியாவை தெரியும். தமிழ் சினிமாவில் லூசு கதாநாயகிகளை பார்க்கும்போதெல்லாம் விமர்சகர்கள் ஜெனிலியா டைப்புன்னு ரெஃபர் பண்ணுவாங்க. அந்தளவு அந்த கேரக்டர் இம்ப்ரெஷன் கொடுத்துச்சு. அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனால் அதே மாதிரி துருன்னு கேரக்டருக்கு ரேவதியை ரெஃபர் பண்ணலாம். ஒரே வித்தியாசம் என்னென்னா, ரேவதியை திரையில் பார்க்கும்போது லூசுத்தனங்கள் இல்லாத புத்திசாலி கதாநாயகிங்கிற எண்ணம் வந்துடும். கொஞ்சம் யோசித்து பார்த்தா தமிழ் சினிமாவோட மோஸ்ட் ஐகானிக் மூவிஸ்னு லிஸ்ட்டு போட்டால் அதில் பெரும்பாலான படங்களில் ரேவதி இருந்திருக்காங்க. ஆண் பாவம், மண் வாசனை, மௌனராகம், தேவர் மகன், புன்னகை மன்னன், புதுமை பெண், வைதேகி காத்திருந்தால், அரங்கேற்ற வேளை, கிழக்கு வாசல், அஞ்சலி, அவதாரம், பிரியங்கா, அப்பப்பா, இப்படி எத்தனை படங்கள். கதாநாயகி என்றால் கவர்ச்சியாக நடிக்கணும், அப்போ தான் நடித்திருக்க முடியுங்கிற ரூலை பிரேக் செஞ்சு எந்தவித கவர்ச்சி காட்சியிலும் நடிக்காமல 10 வருடங்களுக்கு மேலே முன்னணி நடிகா வளம் வந்தவர் தான் நடிகை ரேவதி. இயக்குனர் ராஜ்கபூர் சொன்னது மாதிரி ரேவதி ஒரு பொம்பளை கார்த்திக் தாங்க. எந்த ஒரு கேரக்டரையும் துவம்சம் செய்யக்கூடிய ஆற்றல் படித்த நடிகை. எப்பேற்பட்ட நடிகர்களோடு நடித்தாலும் தனித்தன்மையுடன் நடித்து முத்திரை பதிக்கக்கூடியவர் நடிகை ரேவதி. அறிமுகமான படத்திலிருந்தே அவருக்கு சவாலான வேடங்கள் தான் அமைஞ்சது. அதே போல் தமிழ் சினிமாவின் முக்கிய இயக்குநர்கள் அனைவரின் படத்திலும் ரேவதி நடிச்சிருக்காங்க. மண்வாசனையில் கிராமத்து முத்து பேச்சு, கான்வென்ட்டில் படித்த ரேவதி பாவாடை தாவணியில் பக்கத்து வீட்டு பெண்ணா ரசிகர்களின் இதயங்களை கவர்ந்தாங்க. மகேந்திரன் இயக்கத்தில் கை கொடுக்கும் கைப்படத்தில் பார்வையற்றவராகவும், பாரதி ராஜாவின் புதுமை பெண் படத்தில் புரட்சிகர கதாபாத்திரமாகவும், ஆர் சுந்தர்ராஜனின் வைதேகி காத்திருந்தால் டைட்டிலே அவர்தான். பாண்டியராஜனின் கன்னிராசி படத்தில் பள்ளி மாணவியாகவும், கே ரங்கராஜனின் உதயகீதம் படத்தில் நாயகனை கொல்ல துடிக்கும் பாத்திரமாகவும், ஆண் பாவம், ஒரு கைதியின் டைரி, குங்குமச்சிமிழ்னு தொடர்ச்சியாக ஹிட் படங்கள் தான். மணிரத்னம் இயக்கிய பகல் நிலவு, மௌனராகம் ரெண்டுமே ரேவதி தான். மணிரத்னம் ஸ்பெஷல் ஹீரோயின் கதாபாத்திரங்களில் மௌனராகம் திவ்யா கேரக்டரை யாராலும் மறக்க முடியாது. கார்த்திக்கோட தான் அதிக படங்களில் ஜோடியாக நடிச்சிருக்காங்க ரேவதி. அவ்வளவு அழகான ஜோடி. கிழக்கு வாசல் படத்தில் பொன்னுரங்கம்னு ரேவதி அழைக்கும் அழகே தனிதான். அதில் உச்சம் தொட்டா சினிங்கி கத்தி மேலே நடக்கும் கேரக்டர். ஒரு பக்கம் கார்த்திக், இன்னொரு பக்கம் ரகுவரன்னு 2 நடிப்பு ராட்சசன்கள். 2 பேருக்கு ஈடு கொடுத்து நடிச்சிருப்பாங்க நடிகை ரேவதி. கமலோட புன்னகை மன்னன், தேவர் மகன் ரெண்டிலும் தனிமுத்திரை. தேவர் மகன் பஞ்சவர்ணம் கேரக்டர் தேசிய விருது வாங்கி கொடுத்துச்சு. பிரபுவோட நிறையா படங்கள் ஜோடியாக நடிச்சிருக்காங்க. அரங்கேற்ற வேலை படத்தில் பிரபு வி.கே. ராமசாமியோட ரேவதி அடிக்கும் லூட்டியாக மறக்க முடியாது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு 5 மொழிகள்லையும் நடிச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் கேப்டன், மோகன்லால், சிரஞ்சீவி, மம்முட்டி, வெங்கடேஷ், சல்மான் கான் வரை அத்தனை முன்னணி நடிகர்களோட ஜோடியாக நடித்தவங்க அநேகமாக ரேவதியாகத்தான் இருக்க முடியும். நடிகை, டப்பிங் ஆர்டிஸ்ட், டைரக்டர், சீரியல் ஆர்டிஸ்ட்னு பன்முக திறமைசாலி. ஆசை சுவலக்ஷ்மி, மின்சார கனவு கஜோல், கண்டுகொண்டேன் தபு இவர்களின் குரலாக நாம் கேட்டது ரேவதியின் குரல்தான். திரைப்பட இயக்கம், டிவி சீரியல் தயாரிப்பு, இயக்கம், கிரியேட்டிவ் ஹெட் என சகல துறைகளிலும் முத்திரை பதித்த ரேவதிக்கு 58 வயசாகுது.